அப்போ வந்து அது பெரிய டயலாக்கு. அந்த டயலாக்க வந்து மொத ட்ராமால பேசுறேன். ஏதோ ஒரு கிராமத்தில சிறுசேமிப்பு நாடகம். எனக்கு அப்பாவா அந்த வெள்ளமுடி சாரதின்னு ஒருத்தர் நல்லா இருப்பாரு. தெரியும். அண்ணன் ஆமா, டப்பிங்லாம் ஆமா. அ அவங்க தான் எனக்கு அப்பாவா பண்றாங்க. ஓ! அந்த டயலாக் சொல்லுவேன். கஷ்டப்படுற நேரத்தில புக்கெல்லாம் வாங்க முடியல அப்டின்னுவாங்க. "நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ப்பான்னு" சொல்லிட்டு, "என்கிட்ட காசு இருக்கு." "ஏதுப்பா உன்கிட்ட காசு?" "அம்மா குடுத்த காசு, அப்பா குடுத்த காசு, தாத்தா குடுத்த காசு, பாட்டி குடுத்த காசு, அத்தை குடுத்த காசு, மாமா குடுத்த காசு, சித்தப்பா குடுத்த காசு, சின்னப்பா குடுத்த காசு, பெரியப்பா குடுத்த காசு, பெரியப்பா குடுத்த காசு, அப்பத்தா குடுத்த காசு, அம்மாயி குடுத்த காசு, எல்லா காசையும் சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கிறேன். அத எடுத்து தரேன்பா. இதெல்லாம் உனக்கு யாருப்பா சொல்லிக் குடுத்தா? எங்க பள்ளிக்கூடத்துக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வந்தாரு. அவர் சொல்லிக் குடுத்தாரு. அப்ப அவர் சிறுசேமிப்பு சிறுசேமிப்புடைய ஆமா. தலைவரா தலைவரா இருந்தாரு. இருந்தாரு. இது சொல்லி முடிச்ச உடனே யாருக்கு வச்சிருந்தாங்களோ மாலை தெரியாது. ஓடியாந்து கழுத்துல போட்டு என்ன தூக்கி அப்படியே ஒரு மாரி பண்ணிட்டாங்க பப்ளிக்கு. இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அருமை. அதிலேயே நல்ல பேரு. அது அப்பா குடுத்த ட்ரெய்னிங் தான். அப்படியே அவர் கூடயே நடிச்சுட்டே இருந்தேன். அ ச குழந்தையா நடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எங்களுடைய ட்ரூப் இருந்துச்சு. ஓம் சர்க்குரு நாடக மன்றம். அதில வர நாடகத்தெல்லாம் நாங்க இந்த சிறுசேமிப்பு நாடகம், குடும்ப கட்டுப்பாடு நாடகம் இதெல்லாம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டிவி வந்த உடனே அப்பலாம் வந்து டிவியில போய் நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. தூரதர்ஷன்ல. தூர்தர்ஷன்ல. அதுக்கு அவ்வளோ டயலாக் எழுதி குடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து கரெக்ட்டா பேசி ஓகே வாங்கணும். அப்புறம் ஓகே வாங்கினதுக்கப்புறம் தஞ்சைவாணன் சார். அவர் வாரா வாரம் கொஞ்சம் நில்லுங்கள்னு அவருக்கு வந்து இந்த சனிக்கிழமை ஆனா 6:45க்கு 1/4 மணி நேரம் அவருக்கு. அது வந்து லைவ் தான். அப்பலாம் ரெக்கார்டிங்கே கிடையாது. ம். அப்ப நேரடியா நடிக்கிறது தான் வரும். அது அதில வந்து என்ன ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு.